எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். புளி இஞ்சி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இஞ்சி, பச்சை மிளகா, புளியை வச்சுன்னு செய்கிறது. அது கூட பாவக்காயும் சேர்த்து நம்ம செய்கிறப்ப பாவக்காய், புளி, இஞ்சி அப்படின்னு இதை சொல்லலாம். பொதுவாக நம்ம சாப்பாட்டில் தினமுமே அறுசுவையும் இருக்கணும். அது ரொம்ப உடம்புக்கு நல்லதும்பாங்க. அப்போ கசப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுண்டக்காய், அடுத்தது பாவக்காய். பாவக்காவை தினமுமே பொரியல், சாம்பார், வத்த குழம்பு அப்படின்னு டெய்லி செஞ்சுட்டு இருக்க முடியாது. இந்த பாவக்காய், புளி, இஞ்சியை செஞ்சு வச்சுட்டா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்றப்ப அந்த அறுசுவையும் நமக்கு கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பே தெரியாது. இந்த அளவுக்கு டேஸ்ட்டான பாவக்காய், புளி, இஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாவக்காய், புளி, இஞ்சி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புளி இஞ்சி அப்படின்னாலே முதல்ல இஞ்சி, பச்சை மிளகா, புளி தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லலாம். அது கூட நம்ம பாவக்காயும் சேர்த்து செய்ய போகிறதுனால ஒரு 25 கிராம் இஞ்சி எடுத்துட்டா 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துக்கணும். 1/4 கிலோ பாவக்காய். இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய். ஏன்னா பாவக்காயில் ஒரு கசப்பு இருக்கும், இஞ்சியில் ஒரு காரம் இருந்தாலும் புளி சேர்ப்போம். கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறப்ப 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நல்லா உதுத்து விட்டு வெந்நீரில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறவும் வச்சுக்கலாம். இப்போ பாவக்காயை பொடி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்தாச்சு. நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். ஊற வச்ச புளியை நல்லா 2, 3 தடவை நல்லா கரைச்சி 1 கப்பு நிறைய புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோல் எடுத்த இஞ்சி, பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இது கருப்பட்டி சேர்த்து ஆட்டின நல்லெண்ணெய். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்தா இந்த அளவுக்கு கலர் இருக்காது. கருப்பட்டி சேர்த்தா தான் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். பொடியாக நறுக்கி வச்ச இந்த பாவக்காவை எண்ணெயிலேயே வறுக்கணும். இந்த மாதிரி வதக்கிறப்ப கொஞ்சம் இதுக்கு உப்பும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டா சீக்கிரமே உங்களுக்கு நல்லா வதங்கும். ஓரளவு நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா நிறம் மாறி இருக்குது. அந்த எண்ணெயோடையே சேர்த்து நம்ம ஒரு கிண்ணத்தில் முதல்ல மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் ஒரு 1/2 குழிக்கரண்டிக்கும் கம்மியாக நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கடுகு தாளிச்சிக்கலாம். இது கூட பெருங்காயமும் ஒரு சின்ன ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோடனே இந்த பாருங்கள், இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் தண்ணியெல்லாம் விடாமல் பல்ஸ் மோடில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பெருங்காயம் பொரிஞ்சோடனே இந்த அரைச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் விழுதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கிறப்ப ஊறுகாய் மாதிரி 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஓரளவு நல்லாவே எண்ணெய் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா சுரண்டு வந்திருக்கு. ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய். இப்போ நான் கரைச்சி வச்ச அந்த புளிக்கரைசல் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமே ஒரு காரத்தன்மை இருக்குது இல்லையா, பாவக்காயில் ஒரு கசப்பு தன்மை இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் புளிக்கரைசல் விட்டுருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. ஆல்ரெடி நம்ம பாவக்காய் வதக்கிறப்ப உப்பு சேர்த்ததுனால இப்போ மீதி இருக்கிற அந்த இஞ்சி, பச்சை மிளகாய் புளிக்கரைசலுக்காக 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். நல்லா அது ஒரு 3, 4 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாவக்காயும் சேர்த்து தினமும் சாப்பிட்ணுங்கிறப்ப வெல்லத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு புளிக்கரைசல் பச்சை வாசனை போனோடனே இந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த பாவக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3, 4 நிமிஷம் கொதிக்கணும். அந்த புளி இஞ்சி எப்படி ஒரு திக்காக வருமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ஆல்ரெடி நம்ம பாவக்காய் வதக்கிறப்பையும் எண்ணெய் சேர்த்ததுனால அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுனால மாத கணக்கில் 1 மாதம் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். வீணாகவே போல் தினமுமே சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன். தோசைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை ஒரு பாட்டிலில் மாற்றிட்டு கூட திரும்பவும் நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் நீங்கள் எல்லாருமே தினமுமே பாவக்காவை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி புளி இஞ்சி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் பாவக்காய் புளி இஞ்சி அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு 1 நாள் 2 நாள் கழித்து கசப்பு தன்மை இன்னும் ரொம்பவே கம்மியாயிடும். அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.